தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்ப்போம் விவரங்களை. நம்ம அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அசெம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 6th April நமக்கு டேட் ஆஃப் போலிங். ஸோ அதுக்காக எல்லா ஏற்பாடு நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டைரெக்ஷனில் நாங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் டிஓஸ் எல்லாவும் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ் படி வேலை செஞ்சுருக்குறாங்க. இப்போ 12th மார்ச்சுக்கு நம்ம நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் நமக்கு ஒரு குரூசியல் டேட். அதுக்கு நம்ம எல்லா கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவங்களுடைய பேரெல்லாம் தாக்கல் செய்வாங்க. அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் கிட்ட தே வில் கோ அண்ட் ரெஜிஸ்டர் தேர் நேம்ஸ். அதுக்கு டீட்டெயில்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மீட்டிங் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த டேட்டில் நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு விட்ரால் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது டைம்லைன்ஸ் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். கேண்டிடேட்ஸ்க்கு கைட்லைன்ஸ் எல்லாம் அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலே அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் ஹேண்ட்புக் சொல்லிவிட்டு. ஸோ ஒரு கேண்டிடேட் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவன் பார்த்துட்டு அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நம்ம 12th மார்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. 19th மார்ச்சில் அது எண்ட் ஆகுது. சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளில் நம்ம நாமினேஷன் நம்ம தாக்கல் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாம் நம்ம சாட்டர்டேஸ் அண்ட் சண்டே. அண்ட் இந்த வாட்டி நம்ம கேண்டிடேட்ஸ் கொரோனா இது இருக்கிறனால ஒரு கேண்டிடேட் கூட only 2 persons are allowed apart from the candidate. இன்னும் 2 persons are allowed for nomination. இந்த வாட்டி நமக்கு கொரோனா அடிப்படையில் நமக்கு போலிங் பூத்ஸ் நம்பர் எல்லாம் அதிகம் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம ஃபைனல் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது ஜனவரி 20th 20ஆம் தேதி நம்ம ஃபைனல் ரோல் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அப்போ 68,324 நமக்கு போலிங் ஸ்டேஷன் இருந்துருது. இப்போ கூடுதலாகவே நம்ம ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன், சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், சேஞ்ச் ஆஃப் நோமென்க்ளேச்சர் இந்த மாதிரி 3 வகையில் வாட் எவர் சேஞ்சஸ் வந்திருக்கிறதோ அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டோட்டல் போலிங் ஸ்டேஷன் ஃபார் த ஸ்டேட் ஸ்டாண்ட்ஸ் அட் 88,937. 88,937. இதில் கொஞ்சம் நீங்களாம் மார்க் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிறது. அது ஏன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் திருப்பி கூட ஒரு சில சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துகிட்டு எங்கெங்கே நம்ம சேஞ்சஸ் பாசிபிள் இருக்குமோ, எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதில் டிஓஸ் எல்லாம் அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலி த டோட்டல் போலிங் ஸ்டேஷன் ஸ்டாண்ட்ஸ் அட் 88,937. நமக்கு டோட்டல் போலிங் பர்சனலும் இந்த வாட்டி அதிக தேவைப்படும். ஸோ now we have identified and we are going to engage 4,79,892 polling personnel. 479,892. அப்புறம் நம்ம இந்த கவுண்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மே 2ஆம் தேதி நமக்கு கவுண்டிங் டேட். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் த போல் நம்ம இவிஎம் விவிபேட் மெஷின்ஸ் எல்லாம் அந்தந்த கவுண்டிங் சென்டருக்கு நாங்கள் எடுத்து போகிறோம். கவுண்டிங் சென்டரோட எண்ணிக்கை 76. இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஜென்ரலாக நம்ம வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு, சென்சிட்டிவ் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு வெப் கேமரா மூலமாக அது நம்ம அந்த இது போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்கிறது அதெல்லாம் த்ரூ அவுட் த டே நமக்கு வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கும். இப்போ எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர்னாலே மினிமம் 50% ஆஃப் த போலிங் பூத்தில் நம்ம அந்த வெப் கேம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால அந்தந்த போலிங் ஸ்டேஷனில் என்னென்ன நடக்குது நம்ம நேரில் பார்க்கலாம். அந்தந்த டிஓ பார்ப்பாங்க, ஆர்ஓ பார்ப்பாங்க, அப்சர்வர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. தேவைப்பட்டால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல்ஸ் கூட அது பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம ஸ்டேட்டில் ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸுக்கு 3 FST 3 SST அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அத்தனை FST SST அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவங்க ஜிபிஎஸ் ஸ்டேஷன் நம்ம ஜிபிஎஸ் அந்தந்த வண்டியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மூவ்மெண்ட் பேட்டர்ன் என்ன, அப்புறம் விஜிலில் நமக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க போயிருக்கிறாங்களா அதெல்லாம் நம்ம இங்கே டே டு டே பேசிஸில் 24 hours நம்ம அங்கே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாட்ச் பண்ணுறோம் அவங்க ஆக்சுவலாக ஆக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா.
தென் கால் சென்டர் நமக்கு 1950 உங்களுக்கு எல்லாம் தெரியும். கால் சென்டர் முன்னாடி நம்ம 8 ஹவர்ஸ்க்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் இருந்தது. இப்போ ரவுண்ட் த கிளாக் 3 ஷிஃப்ட்ல 24 ஹவர்ஸ் நம்ம அதை ஆக்கிட்டோம். ஸோ அதனால ஏதாவது நம்ம கம்ப்ளைண்ட் அதில் 1950 நம்ம கொடுக்கலாம். 1950 போடும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் சப்போஸ் திருவாரூரில் யார் ஒரு கால் பண்ணானாக்கா அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்டிடி கோட் போட்டுட்டு நம்ம கால் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம எல்லாமே ஒரு கால் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அவங்க எல்லாம் கால் பண்ணும்போது அவங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன இது பண்ணுறாங்க, அது டீட்டெயிலாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை டைப் பண்ணிவிட்டு அந்தந்த டிஓ கிட்டே நம்ம அனுப்பிச்சிட்டு அப்போ யார் அதில் ஆக்ஷன் எடுக்கணுமோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணுறோம். அதனால நம்ம ஜனங்களுக்கு நம்ம என்ன ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம்னாக்க இந்த 1950 இஸ் த ஈஸியஸ்ட் பாயிண்ட் ஃபார் யூ டு அப்ரோச் அண்ட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் யுவர் கம்ப்ளைண்ட்ஸு. அதே மாதிரி அட் த சிஓ ஆஃபீஸ் நம்ம ஒரு நம்பர், நம்ம ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கே, அந்த நம்பர் எல்லாம் திருப்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1800-4252-1950. இது ஒரு 25 ரிப்பீட் பண்ணுறேன். 1800-4252-1950. இந்த நம்பரில் நம்ம ஒரு 25 பர்சன்ஸ் இங்கே செக்ரட்டரியேட்டில் நம்ம டெப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்க ரவுண்ட் த கிளாக் அங்கே உட்காந்து ஒரு பெட்டிஷன் மேலே அது எந்த டிஓக்கு அனுப்பணும், என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு ஆக்ஷன் அதில் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் we request all the voters to give their complaints. Yes, all are toll free. All are toll free numbers. Now election commission of India le ipo samipatile oru announcement கொடுத்திருக்காங்க that நம்ம 11 documents நம்ம identity proof யூஸ் பண்ணலாம். நம்ம epic card யூஸ் பண்ணலாம். அது தவிர இன்னும் 11 ஆதாரங்க இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், வேறு ஏதாவது அதில் ஒரு 11 இது ஆல்ரெடி நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அதுவும் நம்ம அவங்கக்கிட்ட எபிக் கார்டு இப்போ தமிழ்நாட்டில் 100% நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கோம். எபிக் கார்டு இல்லைன்னா கூட நம்ம இப்போது ஓட்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்லிப் கொடுக்க போகிறோம். எலெக்ஷனுக்கு ஒரு 5 days முன்னாடி அதுக்கு உள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு அவங்க அது எபிக் கார்டு இல்லைனா ஏதாவது இந்த 11 ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ திருப்பி நான் ரீட் பண்ணுறேன். ஆதார் கார்டு, MG NREGA ஜாப் கார்டு, பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் issued by bank or post office, health insurance smart card issued under the scheme of Ministry of Labour, driving license, PAN card, smart card issued by RGI under NPR, Indian passport, pension document with photograph, service identity cards with photograph issued to employees by central, state government, PSUs, public limited companies, and official identity cards issued to MPs, MLS. Now இந்த வாட்டி நமக்கு கொரோனா ஒரு கோவிட் சிச்சுவேஷனில் நம்ம எலெக்ஷன் நடக்கிறனால போலிங் டே அன்னைக்கு ஒவ்வொரு ஓட்டர்ஸ்க்கு நாங்கள் ஒரு ஹேண்ட் க்ளோவ்ஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா இவிஎம் ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க வேறு யாருக்கும் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு கருத்தில் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனோட இது கைட்லைன். ரெண்டாவது என்னென்னா நம்ம ஓட்டிங் போடும்போது ஏன்னா ஸ்டேட்டில் இப்போ கோவிட் கைட்லைன்ஸில் இருக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அத்தனையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாமே மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதனால நம்ம போலிங் ஸ்டேஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம மாஸ்கோடு வரணும். சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். அங்கே வரும்போது நம்ம ஸ்கேனர் வச்சுட்டு டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம மெஜர் பண்ணுவோம். டெம்பரேச்சர் ஒரு ரேஞ்சும் அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த டெம்பரேச்சருக்கு உள்ளே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போவே ஓட் போடலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபீவர் ஆர் கொரோனா அந்த மாதிரி டவுட் இதில் வந்தால் அவங்க ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரு கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு அவங்க லாஸ்ட் 1 hour ஆஃப் த போலிங் டைமில் வந்துட்டு நம்ம போலிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நேரில் ஓட் போடலாம். அந்த மாதிரி கொரோனா ஆர் சஸ்பெக்டட் கொரோனா கேஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக நம்ம கோவிட் கிட்டும் அது நம்ம பிபிஇ கிட்டில் அவங்க வந்துட்டு ஓட் போடுவாங்க. அதுக்கும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம்.
ஓகே இது அப்புறம் ஃபார் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம சிஇஓ ஆஃபீஸில் 22 மார்ச்க்கு உள்ளே வரணும். சிமிலர்லி கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இன்னொரு இப்போது அப்சென்டி ஓட்டர்ஸ் பற்றி எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சில கைட்லைன்ஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் அந்த அப்சென்டி ஓட்டர் கேட்டகரியில் வருவாங்க அதுவும் கிளியர் கட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸில் இருக்கிற அவங்க டிரைவர்ஸ், டிடிஇ அது மாதிரி ஒரு சில கேட்டகரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட், ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட நோடல் ஆஃபீஸர்ஸ் நம்மக்கிட்டே அவங்களோட லிஸ்ட் கொடுத்தா யார் யாருக்கு போஸ்டல் பேலட் தேவை இருக்கும் அது சொன்னால் அதுவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஆல்ரெடி we have informed through press and press release and other media also that இந்த வாட்டி 80+ voters, COVID affected persons and persons with disability இந்த 3 கேட்டகரிக்கு போஸ்டல் பேலட் உண்டு. தட் இஸ் ஆப்ஷனல். அதுக்கு நம்ம 16th மார்ச் வரைக்கும் நம்ம அந்த ஃபார்ம் 12D கொடுத்துட்டு அவங்களோட ஆப்ஷன் நமக்கு தெரிய வைக்கலாம். நம்ம போஸ்டல் பேலட் யாருக்கு இந்த 3 கேட்டகரியில் யாருக்கு போஸ்டல் பேலட் தேவைனாக்க அப் டு 16th மார்ச் அவங்க நம்ம ஆர்ஓஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் பேலட் நம்ம அவங்க இஷ்யூ ஆகும். அந்த போஸ்டல் பேலட்டு அது வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஆர்ஓ குழுவில் அமைப்பாங்க. அதில் ஒரு 5 மெம்பர் குரூப் வீடு வீடாக போயிட்டு நியூட்ரலாக எப்படி அதெல்லாம் நம்ம ஒரு ஓட்டர்கிட்ட வாங்கினோம் அதுக்கு எல்லா ஏற்பாடு எல்லாம் ஆர்ஓஸ் டிஇஓஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் எல்லாம் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. எல்லா கான்ஸ்டிடியூன்ஸில் 19th மார்ச்க்கு முன்னாடி ஜெனரல் அப்சர்வர் 150 பேர், 150 ஜெனரல் அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர்ஸ் 40, they will also report before 19th March. Expenditure observer 118 plus 1 for Kanyakumari parliamentary constituency will be deployed from 12th March. So these are from our side. அது தவிர உங்ககிட்ட some of the questions இருந்தால் நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஓகே, சீசர் டீட்டெயில், யா ஒன் ஆஃப் த சீசர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்பீங்க. எவ்ரி டே we collect it from all the FST, SST as well as from the income tax department. We are working in close coordination with all our enforcement agencies. The total cumulative seizure in rupees so far is 32.03 crores. Adle money seized alone, the cash seized alone is 23.75 crores. Others are in the form of liquor or some other valuables like gold or silver. So those figures are also available with us. Gold 15 kilo 226 grams seized பண்ணிருக்கோம். valued about 6.53 crores. 15 kilo 15.22 kilo. Correct தானே? சில்வர் அந்த மாதிரி 129 கிலோ இது பண்ணியிருக்கோம். ஃபார் த ஒர்த் ஆஃப் 77 lakhs. Cash I told 23.75 crores. Yeah, please tell. Sir, the DMK has made some bold promises yesterday. Okay. Is the election commission taking note of it? See, it is, sorry. Okay. The seizure I am repeating. Overall seizure 32.03 crores. It includes cash, kind, gold, silver, whatever, liquor, whatever. All this put together is 32.03 crores. Early cash alone is 23.75 crores. Liquor seizure is 21.57 lakhs. For a quantity of 6,822 liters. 6
6,822 liters. Similarly, precious metals, that is of 7.31 crores, that includes gold of 6.53 crores. Okay. DMK has made some bold promises. Okay. Is the election commission taking note of it? See, whatever political parties make the promise or whatever, that is up to the political parties to make the promises. So as and when somebody gives some objection that there is a model code of conduct violation, if that is there, then it will be taken into cognizance. சார் இப்போ மனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு வேட்பாளரோட 2 பேர் மட்டும் வரலாம்னு சொன்னீங்க. பட் சுயேட்சைக்கு வந்து 10 பேர் தேவை. 10 பேர் ஐடென்டிஃபிகேஷன் ஆ கூடுதலாக ஆள் வரணும். ஓகே. அவங்களை எப்படி அலோவ் பண்ணீங்களா? அதில் எப்படி இருக்கு? சுயேட்சைக்கு 1+10 இல்லை சார் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வருவாங்க. பட் உள்ள வந்து வேட்புமனு கொடுக்கும்போது 2 பேர் வேட்புமனு கொடுக்கும்போது 1+2. For the identification and other things, that will be officially done separately. All the EVM VVPATs, EVMs are M3 mark. M3 is the latest. So all the EVM machines of Tamil Nadu are M3 category, and VVPATs, as you are knowing, from 2017 onwards we are using it, and all of them have been FLC completed. Fast level checking. Fast level checking. ஊர்வலங்களோட வாகனங்கள் எத்தனை வரணும் அதில் எதுவும் மாற்றம் இருக்குதா? அதுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். வெரி டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து இருக்கிறது. எத்தனை கன்வாய் யார் கூட போக முடியும், அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கேப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு டீட்டெயில் கைட்லைன்ஸ் அதுக்கு இருக்குது. அதுக்கு கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதை வாங்கிட்டு கொடுத்துறேன். Cases will also be filed in these cases of seizure also, depending on whether it is a cognizable or non-cognizable, whatever all that things, police department will be informed. போஸ்டல் ஓட்டு சீசர் ஆஃப் கேஷ் எல்லாம் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய வியாபாரிகள் இதுல நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க. Commission's direction is that there is no bar on carrying cash up to 50,000 rupees by anybody. Beyond that, நம்மக்கிட்ட ஆதாரங்கள் எல்லாம் இருக்கணும். நம்ம ஏடிஎம்லேருந்து விட்ரா பண்ணியிருக்கோமா, செக்கில் விட்ரா பண்ணியிருக்கோமா, ஆர் வேறு ஏதாவது காரணத்தினால நம்மக்கிட்ட கேஷ் இருக்கிறதா, அதே மாதிரி கோல்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. அது ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸோட நார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் தே ஷுட் கேரி. நார்மலாக சாதாரண யாரும் ஒரு இது ஜுவல்லரிஸ் எல்லாம் ஜுவல்லரி போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போவுமே அந்த மாதிரி நம்ம கேசஸ் இல்லை. ஸோ தே ஷுட் ட்ரான்ஸ்ஃபர் இட் வித் டாக்குமெண்ட்ஸ். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஈவன் அதே மாதிரி கேஷ் எல்லாம் பேங்க்ஸ் ஏடிஎம் அதெல்லாம் மூவ் பண்ணும்போது, ஏடிஎம் கேஷ் ஆர் வாட் எவர் வேறு கேஷ் மூவ் பண்ணும்போது ஆர்பிஐ மூலமாக அந்தந்த பேங்க் மூலமாக என்னென்ன ஆவணங்கள் அவனை கேரி பண்ணணும் அதெல்லாம் நம்ம கிளியர் கட் கைட்லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். Online transaction also, the bankers are very much aware because everything comes through the banking schedule only. Though it is a Google Pay or whatever, that also we are watchful and that also is being monitored. In fact, all kind of suspicious bank transactions will be monitored. சார் ஒரு நிமிஷம், தனியார் கிராம பகுதிகளில் தனியாருக்கு சீட் போடுறாங்க 2 லட்சம் 3 லட்சம் கல்யாணத்துக்காக. என்ன அவங்க எவிடன்ஸ் எடுத்துருக்காங்க? இப்போ for any kind of transactions up to 50,000 நமக்கு ஆதார் எல்லாம் தேவையில்லை. ஸோ அப் டு 50,000 நம்ம கேரி பண்ணலாம். 50,000க்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு இது சர்டிஃபிகேஷன் இருக்கும். இது எலெக்ஷன் கமிஷன் என்ன கைட்லைன் கொடுத்துருக்குறாங்களோ அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது இப்போ நம்மக்கிட்ட ஃபிகர்ஸ் இல்லை. அது அப் டு 16th இல்லை, இப்போ நம்ம அதை கலெக்ட் பண்ணுறதில்லை. அப் டு 16th என்ன வருதோ அதை வாங்கிட்டு கன்சாலிடேட் பண்ணிவிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ டைம் இருக்கு ஆன்லைனில். அது எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ் ஆர் வெரி கிளியர் தட் ஈவன் ஆன்லைன் இருந்தால் கூட நம்ம அந்த பிரச்சாரம் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஃபார் த பட் இப்போது பொது ஜனங்கள் நிறைய திங்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, அது ஒரு வேறு விஷயம். ஸோ அதனால் கமிஷன்ஸ் கைட்லைன்ஸ் ஆர் வெரி கிளியர். ஈவன் ஃபார் சோஷியல் மீடியா
அதில் வயலேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் நம்ம கமிஷனோட பார்வைக்கு அது கொண்டு போட்டு அது என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்களோ அது கமிஷன் will take. Sir, now candidates are collecting voter ID and account number and cell phone number to pay the voters in Google Pay and other all sorts of transactions. That I told already that the banks are watchful. They have assured us that we will be able to know all kind of suspicious transactions. So யாருக்கு இப்போ 50 rupees அனுப்பிச்சிருக்காங்க 100, that is different thing. But suspicious இதுக்கு அவங்களோட நார்ம்ஸ் எல்லாம் இருக்கிறது. They are following that. ஒரு அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ போகுது, ஒரு அன்ஆப்பரேட்டட் அக்கௌண்ட் ரொம்ப நாளாக இருந்தது, சடனாக அதுலேருந்து நிறைய காசு போகுது, அதில் this can all be monitored. So What kind of action they will be taking if it is proved? definitely action as per the ECI MCC norms it will be taken. It will be further investigated by the bankers, by the respective enforcement agencies like the income tax, like the ED. They can all come to know that it will be under their scanner. From RK Nagar itself, mistake of cash transaction remains to be a big headache in Tamil Nadu. This time we are very From RK strict. Nagar there was no action till today. It is still pending in the honorable court, so I will not go for a statement on that. But as far as all this kind of suspicious transactions or whatever money movement is going on, all the enforcement agencies are very strictly watching, and as per the Election Commission of India guidelines, we are getting the information. They are also collecting the intelligence, and whatever as per their departmental norms, they are following it up, and they are in tune with the Election Commission of India guidelines to ensure a free and fair and inducement free poll. Thank you. சார் இந்த சிவிஜில் மொபைல் ஆப் வந்து ஒன்லி இங்கிலீஷ்ல ஹிந்தியில் இருக்கு. சாதாரண மக்கள் அதை எப்படி பயன்படுத்துறாங்க? தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் டு த எலெக்ஷன் கமிஷன். ஸோ இன் ஏ வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் டேஸ் தமிழ்லையும் அது அவைலபிள் இருக்குது. சார் ஒரே ஒரு இப்போ இவி மிஷின்ஸ் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓட்டு எல்லாம் போட்டு முடிச்சு எல்லாம் பட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ராங் ரூமில் வச்சிடறோம். 26 days அது அங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ யாரும் ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற சில இதுகள்லாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சந்தேகத்தை இது பண்ணுறதுக்காகவே ஏதாவது நம்ம ஜேமர் அந்த மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்ட்ராங் ரூம். நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமில் 24 hours 24/7 ஆல் த டேஸ் நம்ம கேமராவில் சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ அதனால அந்த பக்கத்தில் யார் போகிறாங்க யார் வராங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 3 layers ஆஃப் ஃபோர்ஸஸ் அதில் இருப்பாங்க, பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு அதுவும் இருப்பாங்க. ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா has proved before the courts also that the EVM and VVPAT machines cannot be accessed by any kind of other radio waves for Wi-Fi or Bluetooth or anything. So the matter has been so many times tested before the honorable courts also. So as per the directions of the honorable courts and as per the directions of the ECI, whatever foolproof measures to be taken, that we are taking. Thank you.